கொன்னறணும், இல்லனா அந்த பொண்ணை வந்து அவங்க சமூகத்திலே கல்யாணம் பண்ணி. நீ கொலை பண்றதுக்கு நான் இப்படியாவது பண்ணிட்டு போயிடுறேன். பச்சை கயிறு கட்டியிருந்தா அருவு இருக்கிற மாதிரி இருக்கு. நீயே இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டு போற. இந்த மாதிரி பொண்கள் இருக்கும்போது தான் நம்ம இதுக்கு எதுவா இருக்கு. முழுக்க பெரியார் தான் பிடிக்கும். அதில் வந்துட்டு எதுக்குல தம்பி நீ பொட்டு வைக்கிறேன் கேட்டா, இந்த பிக் பாஸ்ல ஐயோ இந்த திவாகர் எடுத்து போட்டிருக்காங்க. எனக்குலாம் காதல் வந்து சாதி விட்டு சாதி பண்றது இது நம்ம வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே பார்த்துருவோம். கவின் கொலையில் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி எத்தனையோ கொலை இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒரு சென்னைக்கு வந்து ஒரு காலேஜுக்கு போகும்போது அங்கே படிக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்க அண்ணன் லாயர், இந்த பொண்ணு இப்போ லாயருக்கு படிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது என்னன்னா அவங்க அப்பா வந்து மதுரை சைடு, அவங்க வந்து தலைவர், ஊருக்கு தலைவர். என்ன சொல்கிறான்னா வந்து வேற ஜாதி பையனை வந்து எஸ்சி பையனை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு. இந்த உயர் சமூகம்னு இவங்களா சொல்லிக்கிறாங்க. உயர் சமூகம்னா நாங்கள் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமூகத்தில் இருக்க ஒரு பொண்ணு வந்து அந்த எஸ்சி பையனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. பெத்த ஒரே ஒரு பொண்ணுன்னு பார்க்காம அந்த ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி பண்ணிட்டாங்க, நாளைக்கு நான் எப்படி மற்றவங்க முன்னாடி இருக்கிறது முழிக்கிறது. அவங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சலாயிருச்சு. 4 இடத்துக்கு போனால் இன்னும் பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேன்ட்டு. அப்போது வந்து பெத்து வளர்த்த பொண்ணு முக்கியம் இல்லை, உயிர் முக்கியம் இல்லை. அவங்களுக்கு அந்த சாதினால வர வெட்டி பெருமை. ஒரு பொண்ணை கொலை பண்ணுற அளவுக்கு பொண்ணு பையன் 2 பேருமே கொண்டுட்டாங்களாட்டுக்கு. என்ன அதெல்லாம் வெளியில் தெரியவே இல்லைன்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன். என்ன இது ஒன்று தானா, எங்கள் ஊர் ஃபுல்லாக இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இதெல்லாம் வெளியில் தெரிய விட மாட்டாங்க. மதுரை பக்கம் டூடில் போயிட்டு அந்த இன்டர்வல் பிளாக் ஒன்று இருக்கும், அதில் போய் கேட்பான், என்னடா கேவலமான இப்படி ஒரு விஷயம் போய் பண்ண போகிற பிரதீப்கிட்ட போய் கேட்பான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, டேய் இந்த காலத்துலேயும் ஆணவ கொலை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு அப்பனை விட இது எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவான். அதுதான் கோர். ஆக்சுவலாக நீ கொலை பண்ணுறதுக்கு நான் இப்படியாவது பண்ணிட்டு போயிடுறேன், அவளை கல்யாணம் பண்ணி அவளை வந்து அவனுக்கு பிடிச்சவன்ட்ட நானே அவனை அனுப்பி வச்சிடுறேங்குவான். படத்தில் 1008 ஃப்ளா இருக்கலாம், ஆனால் அந்த கோர் வேல்யூங்கிறது எனக்கு பிடிச்சிருந்தது. அது வந்து அது நல்லா இருக்கலாம், அதுக்காக அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு. இதுவே நீங்கள் இந்த அயலின்ற படம் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு எப்படின்னா வந்து இந்த கூலி, அதுக்கப்புறம் வந்து என்ன விக்ரம், இந்த மாதிரி படம் ஒரு இப்போலாம் வந்து ஹீரோ முன்னாடிலாம் எப்படி படம் எடுத்தாங்க, ஒரு தலைவர்களை வச்சு இப்படி இருக்கணும் உதாரணமாக எடுத்தாங்க. இன்றைக்கி என்ன கஞ்சா அடிக்கிறதா சரி, குடிக்கிறதுக்கா சரி, சிகரெட் அடிக்கிறதுக்கா சரி, அப்படி வந்து தலைவர்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. கேங்ஸ்டராக நடித்தாதான் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாமன்னனாக இருக்கட்டும் சரி, விடுதலையாக இருக்கட்டும் சரி, அப்புறம் அயலி அந்த படம்லாம் ரொம்ப நல்ல படம். அப்புறம் தண்டட்டின்ற ஒரு படம், அதுலேயும் அப்படி தான். அதில் வந்து காதலை பற்றி பேசியிருப்பாங்க அருமையாக. அதில் ஒரு ஆவண கொலை கண்டிப்பாக வச்சுருக்காங்க, அதிலே காட்டியிருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணை என்னென்னா திரும்ப தாலி அறுத்து கூட்டிகிட்டு போய் வேற ஒரு பையனுக்கு அவங்க சமூகத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது ஒன்று கொன்னறணும், இல்லைனா அந்த பொண்ணை வந்து அவங்க சமூகத்திலே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். இதுதான் இப்போ இந்த உயர் சாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமூகத்தில் இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, அவங்க பொண்ணு வேறு இடத்துக்கு போயிடக்கூடாது, ஆனால் அவங்க வந்து மற்ற சாதி பொண்ணுங்களை வந்து இதிலே என்ன ஒரு பொண்ணு பையன் வேறுபாடு, சாதி பார்க்குறாங்க, சாதியிலே பொண்ணு பையன். இந்த சாதி ரொம்ப கேவலமானது, அதுக்கு மேலே இந்த பொண்ணு பையன் வேறுபாடு. இந்த அயலியில் ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறா. இன்றைக்குமே பொண்ணுங்க வந்து எங்கள் தெருவில் வந்து என்னோட சின்ன பொண்ணுங்களுக்குலாம் இன்றைக்கி குழந்தை இருக்குது கல்யாணம் ஆகி. அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் நம்ம பேச முடியல, ஏன்னா படிக்காதவங்களாம் இருக்காங்க, பேசினா புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. என் பொண்ணு வந்து ஓடி போயிட்டா, கல்யாணம் பண்ணிட்டா, காதலிச்சிட்டானா நீ வந்து எனக்கு நாளைக்கு பொண்ணு கொடுப்பியா, எனக்கு மான மரியாதை, காதலிச்சுட்டு தான் போட்டுமே, என்னங்க ஆக போகுது, என்ன அவ்வளோ பெரிய கொலை குத்தம், ஏன் கேவலமாக சாதிக்காக கொலை பண்ணுறாங்களாம். அதெல்லாம் தப்பு கிடையாது, அவங்களுக்கு அசிங்கமாக இல்லை, வெளில வந்து அதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் காதலிக்கிறத வந்து அவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்க, வெளில தெரிஞ்சிடக்கூடாது என் பொண்ணு பண்ணிட்டான்ட்டு. எத்தனையோ பேர் வந்து காதலிச்சு உயர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. எதுக்காக அந்த காதலை இவ்வளோ கேவலமாக போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ பொண்ணுங்களாம் வந்து இந்த கவின் இஷ்யூ நடந்ததுல, சத்தியமாக என் கூட படிக்கிற பொண்ணுங்க என்னன்னா அந்த கம்யூனிட்டியில் இருக்க பொண்ணுங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ எங்கள் வீட்டிலே இப்படி தான் பண்ணுவானுங்க, நான் மட்டும் லவ் பண்ணனா அந்த பையனுக்கு பாவம் எனக்கு பாவம், நான் ஏன் அவங்க எனக்கு வீட்டிலே பார்த்து வைப்பாங்க நல்ல பையனை, அவனே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன், லவ்வெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி என்னன்னா ஒரு பயத்தை வந்து கொண்டு வராங்க. பசங்களுக்குலாம் எப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே நம்ம தான் கெத்து, இந்த சொல்லலாமான்னு தெரியல, பச்சை கயிறு கட்டியிருக்கீங்களே எதுக்குன்னு தெரியல, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த பச்சை கயிறு கட்டி நாங்களாம் எப்படி சத்தியமாக பார்க்குறோன்னா, அந்த பச்சை கயிறு கட்டியிருந்தா அருவு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்குலாம் பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்காகவே இப்போ நான் கயிறு கட்ட ஆரம்பிச்சிட்டேன், நான் பெரியாரிஸ்டா கருப்பு கயிறுன்ட்டு. நல்ல பசங்களும் இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா என்னன்னா வந்து தப்பாக ஒரு இதை கொண்டு வராங்க, நம்ம ஜாதி தான் பெருசு, நம்ம இவங்ககிட்ட பேசக்கூடாது. இன்னுமே நிறைய இடத்துல இருக்குது, நல்லா பேசுவாங்க பழகுவாங்க, அந்த கல்யாணன்ற ஒரு இடத்துல மட்டும் பிரேக் ஆயிடுவாங்க. நீ பேசுறியா, உன்னோட லிமிட் அவ்வளோதான், நான் கூட பேசுவேன் எல்லாமே பண்ணுவேன், ஆனால் வந்து என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது, நீ கீழ் சாதி, அந்த மாதிரி இன்னுமே இருக்குது. பொண்ணுங்க
மனசுலலாம் பயத்தை கொண்டு வந்துடுறாங்க. நம்ம வந்து என் ஃப்ரெண்டே சொல்கிறா, நான் வந்து லவ்லாம் பண்ண மாட்டேன்டி, லவ்லாம் பண்ணால் எங்கள் அப்பாவுக்கு வந்து மரியாதை போயிடும், அவர் ஊரில் வந்து கெத்தாக இருக்காரு, என்னாலாம் நல்ல எங்கள் சாதியில் கல்யாணம் பண்ணலாம் வேறு ஜாதியில் பண்ணால் அவர் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பார். இதில் என்னடி இருக்குது? நாளைக்கு வந்து இந்த ஊரில் பிறந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ நம்ம வந்து முன்னாடி எவ்வளவோ முற்போக்கு சிந்தனைகள் இருக்காங்க, பேசுகிறாங்க. உனக்கு யாரை பிடிக்குமோ உனக்கு தான் தெரியும். நல்லவங்களை கல்யாணம் பண்ணி வச்சா பரவாயில்ல, உன் சாதியில் படிக்காதவன் இருப்பான், அவனெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுவான்னு கேட்டால் பரவாயில்ல, அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து இதில் என்ன தலைகுனிவுன்னு தெரில. பசங்களுக்கு என்னென்னா இவங்க தான் வந்து கெத்து, நம்ம வந்து வேறு சாதியில் வந்து பொண்ணுங்களை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கெத்துன்றதை மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக வந்து உங்கள் சாதிக்கு வந்து கூகுளில் போயிட்டு என்ன வரலாறுன்னு போட்டால் ரொம்ப கேவலமாக இருக்குது. வரலாறே ஒன்றுமே இல்லை. இல்லை நாங்கள் வந்து இப்போ எப்படின்னா சக மனுஷங்க பார்க்குறோன்னா உன்னோட டேலண்ட்டை வச்சு நீ யார் என்ன படிச்சிருக்க, நீ எப்படி என்கிட்ட நடந்துக்கிறேன்னு கேரக்டரை வச்சு மட்டும்தான் இன்னைக்கு பேசுவோமே தவிர உன்னோட சாதியை வச்சு என்றைக்குமே பெருசாக பேச முடியாது. இப்போ இந்த பிக் பாஸில் ஐயோ இந்த திவாகர் எடுத்து போட்டிருக்காங்களே, எனக்குலாம் ஏன்டா இவர் எடுத்து போட்டாங்கன்னு சத்தியமாக எனக்கு எரிச்சலாம் ஆகுது. அவர்கிட்ட போய் முதல்ல அந்த கேள்வி கேட்கலாம், அவர் யார்? அவர்கிட்ட போயிட்டு அவ்வளோ சென்சிட்டிவான கவிஞரோட இஷ்யூ பேசுகிறாங்க. ஆமாம் எங்கள் சமுதாயத்துலேருந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா நாங்கள் கேட்க தான் செய்வோம், ஏன்னா நாங்கள் உயர் சாதியில் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அவரை இப்படி வந்து சாதியை எடுத்து பேசுகிற ஒருத்தரை கொண்டு போய் தேவையே இல்லாமல் பிக் பாஸில் போட்டால் அப்போ என்ன நினச்சிப்பாங்கன்னா, அந்த பிக் பாஸ்னால எத்தனையோ அடித்தட்டுலேருந்து சினிமாவுக்கு போகணுன்ட்டு எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு வெளியில் வந்து போன தடவை அந்த ஒரு பையன் பேர் தெரியல, நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க, வெளியில் கொண்டு வராங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து முத்துக்குமார்லாம் சொல்லுங்க, எவ்வளவோ நல்லா கஷ்டப்படுற பையன் பேசினாரு, வெளில வந்தார். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஜாதியை வேஸ்ட்டாக கொடி பிடிக்கிறவனை தூக்கிட்டு கொண்டு வந்து மரியாதைலாம் கொடுக்கவே தேவையில்ல. கூட்டிட்டு வந்து பிக் பாஸ்ல வச்சு அதை பார்க்குறாங்கன்னா இப்போ எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க, பாரு நம்ம சாதியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தன் போயிட்டான், அந்த மாதிரி அவங்களுக்கு சாதி பெருமை வந்து இவங்களே கட்டமைச்சு கொடுக்குறாங்க. அதெல்லாம் சத்தியமாக தேவையில்ல. அவர் அங்கே போயுமே அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு அவர். அந்த சண்டை போட்ட டீம் இருக்கிறாங்களே வரைக்கும் இந்த பிக் பாஸ் வந்து எதுக்காக நடத்துறாங்கன்னே தெரியல நிஜமா. இப்ப என்னன்னா இந்த பலூன் அக்கா பாத்திருப்பீங்க, எனக்குலாம் சத்தியமா இந்த பிக் பாஸ்க்கு முன்னாடி பலூன் அக்கானா பேரே நான் கேள்விப்படல, பலூன் அக்கானா எனக்கு யாருன்னே தெரியாது. இந்த பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் பலூன் அக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் சர்ச் பண்ணி பாக்குறேன் வீடியோ, அவ்வளோ அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கணுமா? பொண்ணுங்களாலே பார்க்க முடியல, பசங்க ஐயோ எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. சின்ன பிள்ளைங்க அவ்வளோ பேர் பார்ப்பாங்க. அவங்க பண்ணுறதை நான் தப்பு சொல்லலை, எல்லாருக்குமே பிளாட்ஃபார்ம் இருக்குது, சோஷியல் மீடியா பார்க்குறது நம்மளோட விருப்பம். ஆனால் வந்து பிக் பாஸ்ன்றது குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் வரைக்கும் பார்க்குறாங்க. இப்போ டிவி சேனலில் நீங்கள் அது மாதிரி சொல்ல முடியுமா? பார்க்குறவங்க பாருங்க, பார்க்காதவங்க போயிருங்க. அதாவது இப்போ இல்லை சார், எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை பார்க்குறது இல்லை சார், அடுத்தவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு தான் பார்க்குறான். உண்மையிலேயே இது சார் உண்மை. எனக்கு வந்துட்டு முழுக்க பெரியார் தான் பிடிக்கும். அப்போ எங்கள் கிளாஸில் வந்துட்டு என்னுடைய மிஸ்ஸு கேட்டாங்க, எதுக்கு தம்பியா பண்ணி வந்துட்டு இந்த பொட்டு வைக்கிற 3 பொட்டு வைக்க? அதில் ஒருத்தர் சொன்னால் டிவிக்கே மாதிரி இருக்கடா பண்ணான். ஒவ்வொருத்தர் கருத்துக்கள் சொன்னான். அதில் வந்துட்டு எதுக்குல தம்பி நீ பொட்டு வைக்கிறேன்னு கேட்டான். அதுக்கு வந்து நான் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த அவங்ககிட்ட நான் சொன்னேன். நான் ஒருத்தவங்க அழகாக இருக்கிறாங்கன்ற கண்டி பவுட்டு பூசிப்பாங்களா, பூசிக்கட்டும். ஒருத்தவங்க அழகாக இருக்கிறன்ற கண்டி லிப்டிக் கண்மை போட்டுக்கிறாங்களா, போட்டுக்கட்டும். நான் அழகாக இருக்கணும்னா அந்த 3 சாயத்தையும் வச்சதா அடைப்பேன், நான் வச்சுப்பேன், அது என்னோட உரிமை. அதை வந்து கேட்கக்கூடாது சார். இது வச்சா இது கடவுள், இது தீட்டு கிடையவே கிடையாது. நான் வந்துட்டு நான் சத்தியமாக இது வரைக்கும் நான் எந்த ஒரு கடவுளையும் ஆதரிச்சே பேச மாட்டேன். நான் பெரியார்னு பேசும்போது எனக்குமே எப்படின்னா வந்து ஆரம்பத்துலேருந்துலாம் எனக்கு பெரியார் எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் அந்த வாய்ப்பு கிடையாது, படிக்காதவங்க. அப்படி இருக்கும்போது நான் எல்லா கோயிலுக்குமே போவேன். எதெல்லாம் எங்கள் வீட்டில் பண்ணக்கூடாது, இந்த பொதுவாக பொண்ணுங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ எல்லாமே பண்ணேன். டேட் இருக்கும்போது வந்து கோயிலுக்கு போகக்கூடாது, பொண்ணுங்க வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் கோயிலுக்கு போனேன், டேட் இருக்கும்போது போனேன். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகக்கூடாது, போனேன். நான்வெஜ் சாப்பிட்டு எந்த சாமியை என்ன சொல்லலை, பெரியாரும் அதே தான் சொன்னார். அப்புறம் என்ன, பொண்ணுங்க வந்து சுடுகாட்டுக்கு போகக்கூடாது, இது எங்கள் வீட்டிலே தெரியாது. நான் வந்து சுடுகாடு போயிருக்கேன், என் ஃப்ரெண்டோட டெத் அப்போ அவங்க அப்பாவுக்கு நான் போயிருக்கேன் சுடுகாடுக்கு. அப்போது இதெல்லாம் எப்படி நான் இவ்வளோ தைரியமாக பண்ணுறேன்? அப்படி என்ன ஆயிட போகுது? கோயிலுக்கு ஏன் போகக்கூடாதுன்றாங்க பொண்ணுங்க, எதுக்கு சுடுகாடு போகக்கூடாது? போய் தான் பார்ப்போமே, என்ன ஆகிட போகுது? இதுதான் இந்த தைரியத்தை கொடுத்தது தான் பெரியார். அதனால தான் எங்களுக்கு பெரியார் பிடிக்குது. ஒரு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கோயம்புத்தூர்கார் வந்தாராமா, சரி ஒரு கோயம்புத்தூர்கார் வந்தாராமா, ஐயா நீங்கள் பெண்களுக்காக உரிமைலாம் வாங்கி தரீங்க, எல்லாருக்கும் பிடிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் நாங்கள் கடவுளாக கும்புற கடவுளை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு சொல்லும் போது தான் பெரியார் சொன்னாராம். நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு தான் போகிறேன். சரி நானும் வாரீங்க வாங்கன்ட்டு போகிறாராம். இது போகும்போது உள்ளே கூட்டிகிட்டு போய் அவரும் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றாரு. அந்த குங்குமதெல்லாம் வாங்கி அந்த பக்கத்தில் அந்த தூணில் வச்சுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் பூசாரிகிட்ட பார்க்குறாரு. பூசாரி யாருக்கு வரா அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்போ நீ தான் சாமி இல்லைன்னு இங்கே எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நானே அதைத்தான் சொல்கிறேன், நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி உள்ளே இருக்கிறது என்ன தங்கமா வெண்கலமா கேட்கும்போது அது கல்லியா
நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறேன். அவர் பூசாரியா சொல்றாரு பாரு, அது கண்டுன்னு நீ என்னைட்டு கோவப்பட்டுருவாரு, நீ இப்ப அவன்கிட்ட கோவப்பட்டு சொல்றாங்க. எங்க அம்மாட்ட நான் சொல்றேன், முந்தா நாள் வந்து டிவியில வந்து நான் கல்லுன்னு தான் சொல்லுவேன். எங்க அம்மாட்ட கல்லு சிலைக்கு முன்னாடி அவ்வளோ சாப்பாடு என்னவோ அன்னாபிஷேகமா அவ்வளோ சோத்தை வடிச்சு கொட்டுறாங்க. எங்க அம்மாட்ட கேட்குறேன், அட்ட பாவிங்களை இவ்வளோ சோறு இல்லாமல் எவ்வளவோ பேர் சத்தியமாக தவிச்சிட்டு இருக்காங்க. எங்க அம்மாட்ட கேட்குறேன், கல்லுக்கு போய் கொட்டுறேன். கல்லுன்னு சொன்னால் வாயில போடுவோம், அது கல்லா உனக்கு சாமி, அதை எடுத்து எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. நான் கேட்குறேன், என்ன இந்த பூசாரி காலில் மிதிச்சு கையில் மிதிச்சு கல்லில் கொட்டின தரையில் கொட்டினதை எடுத்து குடிப்பீங்களா, சாப்பிடுங்களா, அசிங்கமா இல்லை இது, எந்த அளவுக்கு மூட நம்பிக்கை அப்படின்னு நான் கேட்குறேன். அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. பிடி சார் படம் பார்த்தேன். நான் இதை எங்கள் பாட்டியை கூட்டு போய் பார்த்தேன். நானும் எங்கள் பாட்டி தான் படத்துக்குலாம் ஒன்றா போவோம். ஸோ பிடி சார் படம் பார்க்குறப்போ அதில் அந்த பொண்ணு வந்து இந்த காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங் ஏதோ சம்திங் ஃபங்க்ஷன் நடத்துக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு வர்றப்போ அந்த பசங்கள்லாம் சேர்ந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து அழுவா. அப்போ வந்து நான் போலீஸ் கேஸ் கொடுக்க போனேன்ப்பா, நீங்கள்லாம் தான் வந்து அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார், பரவாயில்ல வேண்டாம், போலீஸ் கேஸ்லாம் கொடுத்தா நம்ம வீட்டு வானம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்டு வந்துடுவார். அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, நீயே இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டு போகிற, ட்ரெஸ் போட்டு போகிற அப்படின்வாங்க. இன்டர்வல் பிரேக்கில் எங்கள் பாட்டி என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி பொண்கள் இருக்கும்போது தான் நம்ம இதுக்கு எதுவாக இருக்குது. நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் போடுறேன். இதில் பார்க்குறவன் கண்ணு தான் வந்து அவன் தான் ஒழுங்காக பார்க்கணும். இதில் எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குன்னு தெரில. அப்போ கூட ஏதோ ஒரு ரேப் கேஸ் நடந்திருக்கு ரீசெண்ட்லி, இப்போது கோயம்புத்தூரில். அப்போது இதுக்கு வர கமெண்ட்ஸ் நான் படித்தது என்னென்னா, அந்த பொண்ணையே அந்த பையன் கூட போனான். அப்போ அந்த 3 பேரை நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவள் தனக்கு தானே அவள் தான் இது பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்களே. ஆடை அலங்காரம் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து இது அவங்களோட இஷ்டம், அவங்களோட இது அப்படின்ற அவங்களோட விஷ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இதே ஆடை அலங்காரத்துல எத்தனையோ ஆண்கள் வந்து அதே பெண்களை அதே ஆடை அலங்காரத்துல பாக்குறாங்க. பார்த்து அந்த பெண்ணுகிட்ட தீர்த்துக்க முடியாத தன்னுடைய ஆசைகளை வேற ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட ஒரு இது ஒரு ஆதரவு இல்லாத பெண் குழந்தைகள்கிட்டயோ இல்ல ஒரு யாருக்கிட்டயோ ஏதோ ஒரு அந்த நேரத்துல உதவிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த பெண் இருக்கும்போது அந்த பெண்ணுகிட்ட வந்து காட்டுறாங்க அப்படின்னு அந்த பெண்ணுகிட்ட காட்டுறாங்க அப்படின்னா அப்ப அது யாரு காரணம்? இவங்க வந்து அந்த ஆடை அலங்காரம் ஒழுங்கா பண்ணாதனால தானே காரணம். சொன்ன கவிப்பிரபாக்கா சொன்னது ஒன்னே ஒன்று நான் அதுக்கு இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இடையூறு ஏற்படுற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் போட்டுட்டு கோவாக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பு போகிற கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ அந்த பசங்க கூட சுற்றுற எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படி நடக்குதா? கிடையாது. அப்போது அந்த பையனோட எண்ணம் தான் தப்பாக இருக்குது. அப்போது வளர்க்குற எல்லா அம்மாக்களும், பையனாக வளர்க்குற அம்மாக்களும் சரி, ஒரு பையன் இருக்கிற வீட்டில் தன்னோட அம்மா தானும் ஒரு பெண். ஸோ அவங்க சொல்லி வளர்க்கணும், இப்படி தாண்டா இருக்கும், நம்ம அக்கா தங்கச்சியோடு இருக்கோம், ஸோ அக்கா தங்கச்சி எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னொரு பொண்ணை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி தான் வளர்க்கணும். இப்போ அவங்க சொல்கிற மாதிரி இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணோன்னா அப்போ நான் அப்போ யார் பார்வைக்கும் எல்லார் பார்வையும் பார்த்து தான் நான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படி தான் இருக்கும். அப்போனா அப்போ எங்கள் வீட்டில் சொல்கிற மாதிரி நான் டெய்லி புடவை கட்டிட்டு தான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனோன்னா நான் டிஷர்ட் பேண்ட் போட்டேன்னா புடவை கட்டுறதை விட அதில் எதுவுமே தெரியாது. நான் சொல்லணும்னா அது ப்ளவுஸ் போட்டால் இப்படி திரும்பினா அது தெரியும், கீழே குனிஞ்சா வேற ஏதாவது தெரியும். ஸோ அதுக்கு இது பெட்டர். எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதை நான் போடுறேன். அப்போ நான் என்னோட கேள்வி அதுதான். இப்போ நான் ஷார்ட்ஸ் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறேன், என் பசங்க ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறேன். அப்போ அப்படி சுற்றுறப்போ அந்த பசங்களோட சுற்றுற எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படி நடக்குதா? கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்கும் அப்படி கிடையாது. அந்த பசங்களோட நான் வந்து எதுக்குன்னு எல்லா பசங்களையும் நான் குத்தம் சொல்லவே மாட்டேன். இந்த மாதிரி பண்ணுற 1-2 பேரை மட்டும்தான் நான் அப்படி தப்பு சொல்கிறேன். அவங்களுக்குமே அவங்களுடைய இதுக்கப்புறம் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா அவங்கள வளர்க்குற பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இதுதான் நடைமுறை, இப்படி தான் இருக்குன்னா நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இது தப்பு, இது சரி, இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இதோட சினிமாவும் அரசியலும் கலந்துரையாடலும் முடிவுக்கு வருது. கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்க்கல, நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசணும். கரூர்லேருந்து, சினிமாலேருந்து, டியூட், பைசன், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கருத்துக்கள் பேசணும். இதே மாதிரி வந்து நிறைய கலந்துரையாடல்கள் வச்சு மாணவர்களோட கருத்து என்ன, இளைஞர்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சினிமாவை பற்றியும் அரசியல் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு